ஒரு நாள் நீ சிஎம்மா இருந்து பார், அப்பா புரியும். இது சரியான பதில் இல்லையே. நான் எப்படிங்க உங்க சீட்ல உட்கார முடியும்? இது வாதத்துக்கு வேணாலும் நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியமா? நடக்கும். அரசியல் சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு நாள் சிஎம் ஆகுறீங்கன்னு, அப்ப வந்து என்ன சட்டம் கொண்டு வருவீங்க? மக்களுக்கு முன்னேற்றத்துக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வியாபாரத்தை வந்து முன்னேற்றணும். ஓகே. நிறைய பேர் வியாபாரம் இல்லாத வேலை இல்லாத இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணா, இருக்கிற ஒயின் ஷாப் எல்லாத்தையும் மூடிட்டு வியாபாரத்தை எல்லா வேலை நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமா தேடி தரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஆளுங்க இங்க இருந்து அமெரிக்காவுக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே கொண்டு போ, அதாவது கம்பெனி ஓபன் பண்ணிட்டா நம்ம ஆளுங்க இங்கே நம்ம இங்கேயே வேலை செஞ்சு போயிடலாம். எதுக்கு நம்ம ஆளுங்க வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனோம், அமெரிக்காவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதுக்கு போனோம்? அதுக்கு இருக்கிற ஒயின் ஷாப் எல்லாத்தையும் இங்கே நல்ல திட்டத்தை கொண்டு வாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் நிறைய பேர் வேலை இல்லாத கொஞ்சம் எல்லாரையும் கட் பண்றாங்களா, அதாவது நிறைய திட்டம்லாம் இருக்குது. எடுத்துட்டு வரலாம். இவங்களுக்கு தெரியாதா, அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா? அதெல்லாம் கொண்டு வராத இருக்கிற ஒயின் ஷாப் எல்லாம் நிறைய இது பண்ணிட்டு அங்க போயிட்டு இன்னைக்கு இந்த பொங்கல் எவ்வளவு தெரியுமா கலெக்ஷன் ஆயிருக்கான்? கோடி கணக்கில் கலெக்ஷன் ஆயிருக்கான். அதெல்லாம் பாருங்க, எத்தனை கோடி கலெக்ஷன் ஆயிருக்கான். இதுல நல்லா வருமானத்தை சம்பாதிச்சு இல்லப்பா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இல்லாத போட்டவங்களாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கு. அதுல கண்டிப்பா நல்லது பண்ணலாம். ஒரு நாள் சிஎம்னா எவ்வளவு திட்டம் வேணாலும் கொண்டு வரலாம். சரி, கண்டிப்பா. நான் என்னென்ன சட்டம் வந்து முதல்ல வந்து ஒன் ஷாப் மூடுவேன். அடுத்து வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாமே வர மாதிரி, தனியார் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெளிவா எல்லாருக்கும் நல்லா இதுவா வச்சிருப்பேன். தரமான மருத்துவம் கொடுப்பேன் சார். எல்லாமே எல்லாரும் கவர்மெண்டா வரணும். அதே மாதிரி கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க எல்லா இதுவும் கவர்மெண்ட் வேலை செய்யறோம் போல கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணும். ஒரு நாள் சிஎம் ஆகுறீங்கக்கா, நீங்க என்ன சட்டம் கொண்டு வருவீங்க? மக்களுக்கு பயனுள்ள சட்டமா இருக்கணும். சரக்கு அந்த பாட்டில்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். வரி விலக்கு கொடுப்பேன். பெண்களுக்கான முன்னுரிமை இப்போ அதிகமா சிறுவர்கள் வந்து பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப இது பண்றத ஃபர்ஸ்ட் அதான் கண்ட்ரோல் பண்ணணும். யார் அதை செஞ்சாலும் அதிரடியே முடிவெடுக்கணும். ஆமா, அப்பயே உடனே இமிடியேட்டாவே அவன் எப்படிப்பட்டவன் எந்த லெவல்ல இருந்தாலும் ஓகே தான். உடனே அவனுக்கு கொடுத்தாதான் அவன் திருந்துவான். அடுத்தபடியா வேற எவனோ தப்பு பண்றதுக்கு தயங்குவான். ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்மார்க் மூணு ப்ரோ, அதை மூணா மக்கள் கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்க. மற்றபடி இந்த அடுத்த பொருள் இதுல இந்த போதை பொருள் கூலி பிரான்ஸ் அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் இதுவாகும் ப்ரோ. வந்தா ஃபர்ஸ்ட் சேம் வந்தா சேம் ப்ரோ. மக்களுக்கு மாசம் 10,000 ரூபாய். சரி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் கொடுக்க முடியாது? சாராய கடை நினைச்சா கொடுக்க முடியும். ஆறாயிரம் கடையே மூணு நிறைய பேர் சொல்லி அதை மூட மாட்டாங்க, சாவல் வரைக்கும் மூட மாட்டாங்க. ஐயோ, இப்படி சொல்லிட்டா எப்படி? மூடவே மாட்டாங்க. குறைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் குறையாது. அது பெரிய சரக்கு பெரிய கரையாக்கிறாங்க. பத்தாயிரத்துக்கு இந்த போதை பொருள் வேற அதிகமாயிட்டு வருது. நீங்க வந்தீங்கன்னா குறைப்பீங்களா? அதெல்லாம் வந்து போதை இப்போ அடிக்கிறவங்க அடிச்சுதான் போலாம், வருமானம் வரும், குறைய மாட்டோம். எப்படியும் சேல்ஸ் ஆகிதான் இருக்கும். நீ என்னதான் சட்டம் போட்டாலும் அது சேல்ஸ் ஆகிதான் இருக்கும். அதை குறைக்க முடியாது. ஆமா. நீங்க என்ன சட்டம் கொண்டு வருவீங்க? நான் என்ன சட்டம் கொண்டு வருவேன்? மக்களுக்கு நல்லா மாசம் 10,000 ரூபாய், மாசம் 10,000 ரூபாய் கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும்னு சொல்லுவேன். என்ன மாதிரி கவர்மெண்ட் வேலை? நம்ம கவர்மெண்ட்ல என்னென்ன வேலை எல்லாமே தான். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணோம், அவ்வளவுதான். வேலை வாய்ப்பு இல்லாம நிறைய இளைஞர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரணும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் வந்து இருக்காங்களே, ஓல்டுலாம் இருக்காங்களையா, அவங்களும் எடுக்க யூத்தை போடலாம். லஞ்ச ஒழிப்பு வரும், லஞ்சம் வாங்காம இருப்பாங்க. அவங்க நிறைய புது விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதான் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற கவர்மெண்ட்லாம் 4.5 வருஷம் ஏன்டா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் வேஸ்ட். என்ன வேஸ்ட்ன்ட்டீங்க? அவங்க திராவிட மாடல்ன்றாங்க, நிறைய பண்ணிருக்கோன்றாங்க. மக்களுக்காக அவ்வளவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன்றாங்க, சோசியல் வெல்ஃபேர் பண்ணிருக்கேன்றாங்க, 1000 ரூபாய் போடுறோன்றாங்க. இப்ப புதுசா வந்து மக்களுக்கு எல்லாம் காலேஜ் பசங்களுக்கு லேப்டாப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க போய் ஒண்ணும் இல்லைன்றீங்க. 4 வருஷமா பண்ணலையா சார்? எலெக்ஷன் வரப்போகுது, 6 மாசத்துல இப்ப எல்லாமே பண்ண அப்படி இருக்கு. என்ன பண்ணாங்க? லேப்டாப் எப்ப தருது? இப்ப முடிய போற டைம்ல லேப்டாப் தருவாங்க. இந்த 4 வருஷமா என்ன பண்ணிருந்தாங்க? எவ்வளவு திட்டத்தை கொண்டு வரேன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்தோன்னா அந்த இவரு சொன்னார்ல, உதயநிதி சொன்னார்ல, செங்கல் கையில வச்சுன்னு நாங்க அந்த இது கொண்டு வருவோம் மதுரையில,
அது கொண்டு வந்தாங்களா நீட்டு அது வரல. நீட்டு கொண்டு நாங்க இது பண்ணுவோம், அதுவும் வரல. அப்புறம் பெட்ரோல் அதெல்லாம் வரவே இல்லை. பெட்ரோலுக்கு வந்தா நாங்க வந்து 100 ரூபாய் 80 ரூபாய் கம்மி பண்ணுவோம், அதுவும் எதுவும் பண்ணல. எதுவுமே இல்லை. எதுக்கு வேஸ்ட் தான். 4.5 வருஷம் ஏங்க இவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறானுன்னே தெரியல. தண்டக்கரமான்றவங்களாம். ஒரு கவர்மெண்ட்னா அவங்க இதுதான் அவங்க பாக்குறாங்க. அவங்க மக்கள் தான் பாக்குறாங்க. இல்லாத படம் என்ன பண்றாங்க? எதுவுமே பண்ணல. மக்கள்லாம் என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்குள்ளே இருக்கிறவங்க தான். சரி அவங்களுக்குள்ள இருக்கிறவங்க தான் நல்லது செய்றாங்க. இல்லாத படங்கள் அப்படியேதான் இருக்காங்க. இன்னும் சிறு வியாபாரிகளாம் முன்னேற்றம் வரணும். நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். சிறு வியாபாரிகள் ஹெல்ப் பண்ணி அவங்க நல்லா முன்னேற்றம் கொண்டு வரணும். அதான் ஒரு இது சிறு வியாபாரிகளுக்கு. சிறு வியாபாரிகள் ரொம்ப பேர் இல்லாத படமும் இருக்காங்க, இருக்க படமும் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து மேலே எடுத்துட்டு வரணும். அதான் ஒரு இது வந்து என்னை பொறுத்தவரையில் நான் வந்து தமிழகம் வளர வேண்டுமானால் இந்திய அரசும் கூட்டமைப்பு ஒன்றாக இருக்க வேண்டும், நல்ல முறையாக அமைய வேண்டும். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தமிழகத்தை பிடிக்கணும்னு சொல்லி வராரு. இங்கே தமிழகம் அவங்க குடும்ப ஆட்சியாக கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி இல்லாமல் 2 பேரும் ஒற்றுமையாக அந்த அரசியல் வந்தால் இந்தியா நன்றாக இருக்கும், தமிழகமும் வாழும். இதுதான் என்னுடைய கருத்து. நீங்க இப்போ ஒரு நாள் சிஎம் ஆவறீங்கண்ணா, என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சிஎம் வந்தால் என்னால் எதுவும் பண்ண முடியாது. பாப்போம். 2026 நல்லதா இருக்கும். இப்போ 3000 ரூபாய் குத்துறானுங்க. எலெக்ஷன் முன்னால திருப்பி இவங்களே வந்துட்டாங்கன்னா எவ்வளவு புடுங்க போறாங்கன்னு தெரியல. யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாப்போம். புதுசா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?